ரெஸ்ட்லெஸ் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பர்ட்டிகுலரா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சொல்லிக்கிறேனே. கதை கேட்க ரெடியாடா? கோச்சுக்காதீங்க ரெஸ்ட்லெஸ். நைட்டு ஒரு ரிசப்ஷனுக்கு போகணும்னு சொல்லி நான் கிளம்புனேன். ஆனா ஒரு நாதாரி போனை பேசிட்டு அப்படியே வந்து என் காலிலேயே பைக்கை விட்டுட்டான். காலில் பயங்கரமான அடி. என்னால் ரிசப்ஷன் போக முடியல. ஆனா காலையில முகூர்த்தத்துக்கு போய் ஆகணும். காலையில 5:30 மணிக்கு முகூர்த்தம். இப்போ நைட்டு 1:30 மணிக்கு நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அப்படி தாண்டா சொல்லுவேன். எனக்கு கால் வலிக்குதுன்னு அப்படி தாண்டா சொல்லுவேன். ரெஸ்லர்ஸ், இது கிளாஷ் இன் இட்டாலி ப்ரிடிக்ஷன் வீடியோ. இந்த மேட்ச் கார்டை பத்தி சொல்லவே தேவையில்லை. சும்மா வேற லெவல்ல பில்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. டெக்னிக்கலா இது வெறும் ஒரு பி லெவல் ஷோ தான். ஆனா உள்ள இருக்கிற 5 மேட்சஸ் போய் பாருங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேட்ச் கார்டுன்னு சொல்லணும். இந்த வீடியோ சண்டே நைட், அதுவும் 11:30 மணிக்கு நடக்க போகுது. ஆதலால் நீங்க விஐபியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க தாராளமா கண்ணு முழிச்சு பார்க்கலாம். இதுவே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா போய் தூங்கலாம். ஏன்னா மண்டே மார்னிங் ஆபீஸ் போய் கும்மாங்குத்து வாங்கணும்னு நீங்க ஃபீல் பண்ணி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ வீடியோ உங்களை வந்து எழுப்பி விடும். ஸோ கவலைப்படாம நீங்களும் போய் தூங்குங்கப்பா. இப்போ வாங்க இந்த பேப்பர் வியூல யாரு ஜெயிப்பா யாரு தோப்பான்னு நம்ம ஜோசியம் பார்க்கலாம். Ladies and gentlemen, on this microphone, in that ring, acknowledge me. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓபா ஃபெமி vs ப்ராக் லெஸ்னர். மேட்சுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு பர்சனலா ரெசல்மேனியால நம்ம ப்ராக் லெஸ்னர் ரிட்டையர் ஆகி போனது ஒரு பிக்கஸ்ட் லெஜெண்டுக்கு கிடைச்ச ஒரு ப்ராப்பரான சென்ட் ஆஃப் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அவர் ரெசல்மேனியா மேட்ச்ல ஜெயிச்சாரு தோத்தாருங்கிறது செகண்டரி. ஆனா வெளியே போறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெஷ் பிளேயர், சொல்ல போனா ஒரு சின்ன பையன், ஒரு புது பையனுக்கு ஒரு லைஃபே கொடுத்துட்டு தான் போனாரு. ஆனா ப்ராக் லெஸ்னர் போனதுக்கு அப்புறம் அவர் மேல லீகலா கேஸ் போட்டு பேக் ஸ்டேஜில் நிறைய பாலிடிக்ஸ் பண்ணி வேற வழி இல்லாம தான் ப்ராக் லெஸ்னரை கம்பல் பண்ணி உள்ள கொண்டு வந்திருக்காங்க. நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலினாலும் இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா அவர் சம்மர் ஸ்லாம் வரைக்கும் இருப்பான்னு சொல்லி தான் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணியிருக்காரு. அன்அஃபிஷியலா யார்கிட்டயுமே சொல்லாம அவர் வெளியே போக முடியாதுன்னு சொல்லி பேக் ஸ்டேஜ்ல அவர் மேல லீகல் கேஸ்க்கு மூவ் பண்ணிட்டாங்க. சோ அந்த காம்ப்ளிகேஷன் அவாய்ட் பண்றதுக்காக தான் ப்ராக் லெஸ்னர் மறுபடியும் அக்செப்ட் பண்ணி உள்ள வந்திருக்காரு. இதுக்கு காரணம் நம்ம WWE ப்ராக் லெஸ்னர் சம்மர் ஸ்லாம் வரைக்கும் தேவைப்படுறாரு. ஏன்னா வர்ற சம்மர் ஸ்லாம்ல ப்ராக் லெஸ்னர் அதுவும் கந்தர் கிட்ட தோத்துட்டு தான் ரிட்டையர் ஆகி போகணும்னா இப்ப வரைக்கும் WWE கிரியேட்டிவ் டீம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ரெசல்மேனியாக்கு அப்புறம் நம்ம ப்ராக் லெஸ்னரோட லைஃப்ல இதுதான் ஆக்சுவலா நடந்திருக்கு. அப்படியே நம்ம ஓபா ஃபெமியோட சைடு வருவோம். ப்ராக் லெஸ்னரையே தோக்கடிச்சதுனால ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் மான்ஸ்டரை அவரை புஷ் பண்ணி வச்சுட்டாங்க. எந்த அளவுக்கு அவங்கள மேல தூக்கிட்டாங்கன்னா அவருக்கு ப்ராப்பரான ஒரு கேலிபர்ல ஆப்போனன்ட் பிளேயரே இல்ல. பழனிமலை படிக்கட்டு ஒன்னொன்னாத்தே ஏறணும். ஆனா டைரக்டா குண்டுல கொண்டு போய் உட்கார வச்சுட்டானுங்க. அதனால இந்த மிட் லெவல்ல இருக்கிற யாருமே அவருக்கு ஒரு ப்ராப்பரான மேட்சிங்கே இல்ல. சொல்ல போனா தன்னை அறியாம ஒரு லூப்புக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாரு. ஆனா இப்பயும் இந்த பையனை அந்த லூப்ல இருந்து காப்பாத்துறதுக்காக நம்ம ப்ராக் லெஸ்னர் தான் வந்திருக்காரு. எனக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம WWE கிரியேட்டிவ் டீம் ஓபா ஃபெமிக்கு உடனுக்குடன் 2வது வின் எகெயின்ஸ்ட் ப்ராக் லெஸ்னர் கொடுக்க மாட்டாங்களோன்னு தோணுது. நம்ம WWE ஸ்கெட்யூல்டு லிஸ்ட் எடுத்து பார்த்தாவே அடுத்தது நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் தான் சம்மர் ஸ்லாம் இருக்கு. அதனால வாட் இஃப் ப்ராக் லெஸ்னர் இந்த மேட்சை வின் பண்ணா 2 பேத்துக்குமே பாயிண்ட் சிஸ்டம் 1-1 வந்து நிக்கும். இது ரொம்ப அழகா அவங்களுக்கு ஒரு தேர்ட் ரைவல்ரி பில்ட் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டும். இப்ப அடுத்த ஸ்டெப்பா இவங்களுக்கான தேர்ட் மேட்ச் நைட் ஆஃப் சாம்பியன்ஸ்ல வந்து நிக்கலாம். அதுல இவங்க 2 பேத்துல யாரு பெரிய தலைன்னு நினைக்கிறாங்களோ அவங்க அடிச்சு ஜெயிச்சுக்கிட்டோம். அப்படி அந்த மேட்ச் நடக்கும்போது நம்ம கந்தர் இன்டர்ஃபியர் பண்ணலாம், ப்ராக் லெஸ்னரை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அதனால ப்ராக் லெஸ்னர் தோக்கலாம். இதோட விளைவா கந்தர் வர்சஸ் ப்ராக் லெஸ்னர் இன் சம்மர் ஸ்லாம் நடக்கலாம். அதுல ப்ராக் லெஸ்னர் தோக்கலாம், ப்ராக் லெஸ்னர் ரிட்டையர் ஆகலாம், கந்தர் இன்னும் மிகப்பெரிய மான்ஸ்டரா மாறலாம். சோ இதுதான் என் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற ஒரு ரோட் மேப். இல்லைன்னா நைட் ஆஃப் சாம்பியன்ஸை மொத்தமாவே ஒதுக்கிட்டு டைரக்டா இவங்களுக்கான தேர்ட் மேட்ச் சம்மர் ஸ்லாம்ல கொண்டு வந்து வைக்கலாம். ஆனா இது எல்லாமே WWE கிரியேட்டிவ் டீம் கையில தான் இருக்கு. இந்த மேட்சை பொறுத்தவரை எனக்கு என்னமோ ரெசல்மேனியா மாதிரி ரொம்ப குயிக்கா அந்த மேட்சை முடிக்க மாட்டாங்கன்னு தோணுது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு டீசென்டான லென்த்ல தான் இந்த மேட்ச் இருக்க போகுது. சோ எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு தரமான மேட்ச் கிடைக்க போகுது. சோ என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த மேட்சோட வின்னர் ப்ராக் லெஸ்னர். அடுத்து ரியா ரிப்ளி vs ஜேட் கார்கில் ஃபார் WWE விமன் சாம்பியன்ஷிப். நியாயப்படி இந்த மேட்ச் வந்து பேக்லாஷ்ல நடந்திருக்கணும். கொஞ்சம் தள்ளி போய் கிளாஷ் இன் இட்டாலியில் நடக்குது. ஜேட் கார்கில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்பவே ஒரு பவர்ஃபுல் பர்சனா இப்ப ஃபீல் ஆறாங்க. காரணம் அவங்க கூட அவங்களோட ஃபேக்ஷன் இருக்கு. அதுதான் மீஷின் அண்ட் பிஃபேப். ஸ்டார்டிங்ல இந்த பேரிங்க பார்க்கும்போது கொஞ்சம் வீக்கா தான் ஃபீல் ஆச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பவர்ஃபுல் டீமா மாறி நிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ரியா ரிப்ளி சைடுல போய் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஃபேக்ஷனோ இல்ல சப்போர்ட்டோ எதுவும் கிடையாது. ஆனா புதுசா 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. அவங்க தான் அலெக்சா பிளிஸ் அண்ட் சார்லட் ஃபிளையர். நீங்க ஸ்மாக்டவுன் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சார்லட் ஃபிளையரை பர்டிகுலரா ஒரு சோலோ டேலண்டா புஷ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலா இந்த சார்லட் ஃபிளையர் லெக் இன்ஜுரி ஆகி போயிட்டு வரும்போது ஆடியன்ஸ் அவங்கள அவ்வளவு பூ பண்ணாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. இந்த யானையை பார்த்து பூனை சூடு வச்சுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மென் சைடுல இருக்கிற டாப் லெவல் பிளேயர்ஸை பார்த்துக்கிட்டு தானும் அந்த மாதிரி விமன் சைடுல ஒரு மிகப்பெரிய பிளேயர்னு தன்னைத்தானே நம்பிக்கிட்டாங்க. ஹெட் வெயிட் சொல்ல முடியாத அளவுக்கு உச்சத்துக்கு போய் நின்றுச்சு. இவங்களோட அட்டகாசம் எந்த அளவுக்கு மேல போயிருச்சுன்னா ஒரு WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குதுன்னா நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா அந்த சாம்பியன்ஷிப் மேல தான் இருக்கும். ஆனா சார்லட்
ஃபிளையர் எந்த மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நான் அந்த மேட்ச்க்குள்ள இருக்கேன்னா நான் தான் அந்த மெயின் அட்ராக்ஷன், எனக்கு கீழே தான் அந்த பெல்ட், அதுக்கு கீழே தான் ஆப்போனன்ட் பிளேயர்னு சொல்லி தன்னை சுத்தி தான் இந்த விமன் டிவிஷனே நடக்குதுங்கிற அளவுக்கு கற்பனை உச்சத்துக்கு போயிருச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஆட்டிடியூடும் வெளியே வர ஆரம்பிக்க பெக்கி லிஞ்ச் இந்த சைடுல மிகப்பெரிய பிளேயரா மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆடியன்ஸ் எல்லாருமே ஆர்கானிக்கா க்ரோ ஆன பெக்கி லிஞ்ச் சைடு போயிட்டாங்க. இந்த நெப்போ கிட்ட அப்படியே ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஆடியன்ஸ் தன்னை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கூட புரிஞ்சுக்காம நான் ஒரு மிகப்பெரிய பிளேயர், நான் ஒரு மிகப்பெரிய டேலண்ட்னு இவங்களா நம்பி சுத்திட்டு இருந்தாங்க. கரெக்டா வாயிலே சாணி வச்சு அடிச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு லெக் இன்ஜுரி ஆயிருச்சு. அந்த டைம்ல வெளியே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் அவங்களுக்கு ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுது. ஆடியன்ஸ் யாரும் இவங்களுக்காக வெயிட் பண்ண கிடையாது. இண்டஸ்ட்ரி மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவங்க தான் இன்னும் அந்த லூப்ல ஸ்டக் ஆயிட்டாங்கன்னு இவங்க கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் WWE கிரியேட்டிவ் என்ன சொல்லுதோ அதை ப்ராப்பரா கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் கடந்த ஒரு வருஷமா அலெக்சா பிளிஸ் கூட சேர்ந்து ஒரு டாக் டீமா சுத்திட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சார்லட் ஃபிளையரோட அந்த பாப்புலாரிட்டி ரிட்டர்ன் வருது. நம்ம ரியா ரிப்ளிக்கும் ஆப்போசிட்ல இந்த ஜேட் கார்களை தவிர ஒரு மிகப்பெரிய பிளேயரா வேற யாருமே இல்ல. இதை WWE தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சார்லட் ஃபிளையரை அப்படியே சோலோ ட்ராக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது போக ரெசல்மேனியால பெல்ட் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரியா ரிப்ளியோட ஃபர்ஸ்ட் டைட்டில் டிஃபென்ஸ் இந்த மேட்ச். எப்படி பார்த்தாலும் இந்த மேட்ச் நடக்கும்போது கண்டிப்பா இந்த பிஃபேப் மிஷின் வந்து இன்டர்ஃபியர் பண்ண தான் போறாங்க. இவங்களுக்கு அப்போஸ் பண்றதுக்காக நம்ம ரியா ரிப்ளிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு சார்லட் ஃபிளையர் அலெக்சா பிளிஸ் உள்ள வரதான் போறாங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம ரியா ரிப்ளிக்கோ சார்லட் ஃபிளையருக்கோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்க தான் போகுது. அது இவங்களுக்கான ரைவல்ரிக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் கிரியேட் பண்ணலாம். அதனால இந்த எல்லா ஃபேக்டரி வச்சு கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த மேட்சோட வின்னர் ஸ்டில் WWE விமன் சாம்பியன் ரியா ரிப்ளி. அடுத்தது பெக்கி லிஞ்ச் vs சோல் ருகா ஃபார் விமன் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப். போன மேட்ச் ஆச்சு நம்ம ரெசல்மேனியா மேட்சோட ரீமேட்ச். ஆனா இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா போன வாரம் நடந்த சாட்டர்டே நைட் மெயின் இவெண்டோட ரீமேட்ச். அந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மேட்ச்ல பெல்ட் இருக்கா இல்லையான்னு ஒரு பயங்கரமான குழப்பம். அப்படியே நம்ம மேட்சுக்குள்ள போனோம்னா மேட்சே மொத்தமா ஒரு குழப்பம். அது போக அந்த மேட்ச் முடிஞ்ச விதம் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு செமையான போங்கு. அதுவும் எப்படின்னா நம்ம சோல் ருகா அவங்களோட ஸ்மாக் சோல் ஸ்நாச்சர் போடுறதுக்காக கரெக்டா போய் ஜம்ப் பண்றாங்க. கரெக்டா அந்த டைம்ல பெக்கி லிஞ்ச் ரெஃப்ரி உள்ள இழுத்து விட்டு இவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதனால அந்த ஸ்மாக் அந்த ரெஃப்ரிக்கு போய் விழுது. அதுவும் அந்த ஸ்மாக் ப்ராப்பரால விழ கிடையாது. இவங்க இந்த பக்கம் சுருண்டு விழுறாங்க, ரெஃப்ரி அந்த பக்கம் விழுந்துட்டு இருக்காங்க. சோ அந்த ஸ்மாக் ஒரு கைண்ட் ஆஃப் சொதப்பல் தான். வெயிட் இந்த குழப்பம் இதோட முடியல. ரெஃப்ரி அடிச்சது என்னமோ சோல் ருகா தான். அப்ப டெக்னிக்கலா சோல் ருகா தான் டிஸ்குவாலிஃபை பண்ணணும். இந்த ரெஃப்ரி அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணாம உள்ள இழுத்து விட்டு பெக்கி லிஞ்ச் டிஸ்குவாலிஃபை பண்றாங்க. அப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸ் சாம்பியனா இருந்தார்ல, அவரோட எல்லா டைட்டில் டிஃபென்ஸ் மேட்சும் பாத்தீங்கன்னா ரெஃப்ரிக்கு ஒரு ஸ்பியரோ இல்ல சூப்பர்மேன் பஞ்சோ விழும். அப்பெல்லாம் ஏன் டிஸ்குவாலிஃபிகேஷன் நடக்கல? ஆனா இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டான ஒரு ரெஃப்ரியை நான் இந்த சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட்ல தான் பார்த்தேன். இவ்வளவு குழப்பம் மற்றும் சொதப்பல் இருந்த அந்த சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட்டோட மேட்சோட ரீமேட்ச் தான் இப்ப நடக்கக்கூடிய மேட்ச். டெக்னிக்கலா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப நல்ல பிளேயர்ஸ் தான். ப்ராப்பரான ஒரு மேட்ச் கொடுத்திருந்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்பரான எக்ஸிகியூஷன் இருந்திருக்கும். ஆனா உள்ள வரும்போதே இந்த மேட்ச் ஒரு சொதப்பலான வகையில தான் முடிக்கணும்னு பிளான் பண்ணி வந்தனால அதை எக்ஸிக்யூட் பண்றதுல இவங்க ஃபோக்கஸ் இருந்துச்சு. பிசிக்கலா இவங்க ஒழுங்கா ஃபைட் பண்ணல. மேபி அந்த மாதிரி மிஸ்டேக் இந்த மேட்ச்ல இருக்காது. இங்க ஒரு ப்ராப்பரான மேட்ச் கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இவங்களோட வேவ் லென்த் மட்டும் சிங்க் ஆயிருச்சுன்னு வைங்களேன், ஒரு அட்டகாசமான மேட்ச் நமக்கு கிடைக்கும். ஆனா அது கிடைக்குமா கிடைக்காதா அது சர்ப்ரைஸ். நீங்க இப்பவே ப்ரோ ரெஸ்லிங்கோட ஆன்லைன் கம்யூனிட்டில பாத்தீங்கன்னா சோல் ருகாவோட ஃபினிஷர் ஆக்சுவலா சூப்பரா தான் இருக்கு. ஆனா அது NXT ல இருந்த வரைக்கும் சரி, ஏன்னா அது சின்ன கிரவுண்ட். இப்போ இவங்க மெயின் ராஸ்டர் வந்துட்டாங்க, இது பிக் லீக். இங்க கொஞ்சம் ஃபினிஷர்ஸ் பண்ணும்போது பர்ஃபெக்ட்டா இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. சரி இந்த ஸ்மாக்கும் ஒரு டைம் மிஸ்டேக் ஆயிருந்தா பிரச்சனைன்னு விட்டுருவாங்க. ஆனா இவங்க ராக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் திட்டத்தட்ட எல்லா டைமுமே இந்த ஸ்மாக் வந்து சொதப்பலா தான் முடியுது. ஒரு பிளேயர் அதுவும் தன்னோட ஸ்மாக்கே பயங்கர சொதப்பலா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா அவங்களோட மொமெண்டம் பயங்கரமா கீழே போகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சோல் ருகா சீக்கிரமா இந்த ஸ்மாக் கூட இன்னொரு ஆல்டர்னேட் ஸ்மாக் அவங்க கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். சிச்சுவேஷனை பொறுத்து இந்த ரெண்டையும் மாத்தி மாத்தி அவங்க யூஸ் பண்ணிக்கணும். இல்லைனா கண்டிப்பா நம்ம ஆன்லைன் கம்யூனிட்டி அவங்க ஒவ்வொரு டைமும் மிஸ்டேக் பண்ணும்போது அதை பாயிண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் ஆல்ரெடி நம்ம ஏஜேலி கைக்கு ஒரு டைம் இன்டர்சேஞ்ச் பண்ணாங்க. அதோட ரிசல்ட் நம்ம கண் கூட பார்த்தோம். அந்த சாம்பியன்ஷிப்பே பல நாளுக்கு காணாம போயிருச்சு. அதுக்கப்புறம் ஏஜேலி ரெசல்மேனியால வந்தாங்க, பெல்ட் தோத்தாங்க. இப்ப மறுபடியும் அவங்க காணாம போயிட்டாங்க. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இந்த பெல்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணி ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்து பார்த்துட்டாங்க. அது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கல. சோ அதுக்குள்ள இந்த சோல் ருகா கிட்ட இந்த பெல்ட் கொடுத்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. மேபி இன்னொரு கொஞ்ச நாள் சோல் ருகாக்கு ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுத்து அவங்க ஒரு பெர்ஃபெக்ட்டான பிளேயரா மாத்துனதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த சாம்பியன்ஷிப் மேட்ச் கொடுத்து அப்ப அவங்க சாம்பியனா மாத்தலாம். ஆனா இப்ப வாய்ப்புகள் கம்மி தான். சோ என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த மேட்சோட வின்னர் அண்ட் ஸ்டில் விமன் இன்டர்கான்டினல் சாம்பியன் பெக்கி லிஞ்ச். அடுத்தது கோடி ரோட்ஸ் vs கந்தர் ஃபார் WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப். முதல்ல இந்த மேட்ச் ஏன் நடக்குது, இந்த மேட்சுக்கான ஸ்டோரி லைன் என்னன்னு பல பேருக்கு குழப்பம் இருக்கலாம்.
உங்களுக்காக இந்த மேட்சோட ஸ்டோரி என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்ஜுரிக்கு அப்புறம் ரிட்டர்ன் வந்த செத் ராலின்ஸ் ஆக்சுவலா பால் ஹேமனை தான் அட்டாக் பண்ண போறாரு. இப்போ இந்த பால் ஹேமனை காப்பாத்துறதுக்காக வம்படியா தானா உள்ள வந்தவர் தான் இந்த கந்தர். அதாவது பால் ஹேமன் போய் கந்தர் கிட்ட ஹெல்ப் எல்லாம் கேட்கல, இவரா ஹெல்ப் பண்ண உள்ள வந்தாரு. அதோட ரிசல்ட் உங்களுக்கே தெரியும், செத் ராலின்ஸை தோக்கடிச்சு கந்தர் தான் ரெசல்மேனியால வின் பண்ணாரு. அதுக்கு கைமாறா பால் ஹேமன் உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த ஃபேவரை யூஸ் பண்ணி தான் கந்தர் ரால இருந்து ஸ்மாக் டவுனுக்கு டிராஃப்ட் ஆகி டைரக்டா கோடி ரோட்ஸ் கூட அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் வாங்கிட்டாரு. ஸ்மாக் டவுன் ஷோக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அவர் போய் கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணிட்டே இருக்காரு. இதுதான் இவங்க மேட்சுக்கான ஒரு ஸ்டோரி லைன். இந்த ஸ்டோரி இந்த பக்கம் நடந்துட்டு இருக்குன்னா இதுக்கு அப்படியே பேரலா நம்ம சேமி ஜெயின் ஜோக்கராட்ட அப்பப்போ உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்காரு. போன வாரம் சேமி ஜெயின் கண்ணு முன்னாடியே இந்த கந்தர் கோடி ரோட்ஸுக்கு சோக்கோல் போடுறாரு. ஆனா சேமி ஜெயின் கோடி ரோட்ஸை காப்பாத்தல, பக்கத்துல வந்து நின்னு என்ன நடக்குன்னு எட்டி பார்த்துட்டு போயிட்டாரு. சோ ஒரு மாதிரி சேமி ஜெயினுக்கு இந்த ஸ்டோரி லைன்ல ஒரு பார்ட் இருக்கு. கந்தர் இவர் ஒரு மிகப்பெரிய டாமினன்ட் பர்சனா WWE கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கந்தர் ப்ராப்பரா கிளீனா எப்ப லாஸ்ட் டைம் தோத்தாரு, கிட்டத்தட்ட போன வருஷம் சம்மர் ஸ்லாம்ல அதுவும் சிஎம் பங்க் கிட்ட தோத்தாரு. அதுக்கப்புறம் இந்த மனுஷன் ஒரு வருஷமா தோக்கவே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வின்னிங் ஸ்ட்ரீக்ல இருக்காரு. அதே மாதிரி நம்ம கோல்டன் பாய் கோடி ரோட்ஸ் லாஸ்டா இவர் மேட்ச்ல தோத்தது பாத்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கன்டையர் கூட, அதுவும் ஸ்மாக் டவுன் எபிசோட்ல 3 ஸ்டேஜஸ் ஆஃப் ஹெல் மேட்ச்ல. அதுவும் தலைவன் கிளீனாலாம் தோக்க கிடையாது, ஜேக்கப் ஃபோர்ட் இன்டர்ஃபியர் பண்ணதுனால இவர் தோத்தாரு. சோ இவங்க கோடி ரோட்ஸ் ஆக்சுவலா மேட்ச்ல தோக்கற மாதிரியே பிளான் பண்ணாலும் அது ஒரு கிளீன் டிஃபீட்டா விட மாட்டாங்க. அதுக்கு பதிலா யாராச்சும் ஒருத்தர் இன்டர்ஃபியர் பண்ற மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க. எனக்கு என்னமோ அந்த இன்டர்ஃபியரன்ஸுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்டோரி லைன் தான் இந்த சேமி ஜெயின் தோணுது. சப்போஸ் அப்படி நடந்தா நம்ம சேமி ஜெயினுக்கு கோடி ரோட்ஸுக்கு ஒரு தனியான ரைவல்ரி ட்ராக் கிரியேட் பண்ணலாம். அது போக கெவின் ஓவன்ஸுக்கு வேற இன்ஜுரியில இருந்து ஆல்மோஸ்ட் ரெக்கவர் ஆயிட்டர் நியூஸ் வருது. ராண்டி ஆர்டன் ஆல்மோஸ்ட் ரெடி ஃபார் ரிட்டர்ன் நியூஸ் வருது. இதுக்கு நடுவுல சிஎம் பங்க் வேற இருக்காரு. சோ ஒரு கொஞ்சம் மாசம் கோடி ரோட்ஸை டைட்டில் பிக்சர்ல இருந்து இவங்க தள்ளி வைக்கலாம். அதே மாதிரி நம்ம கந்தர் கையில இந்த WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பை கொடுத்து ஸ்மாக் டவுனுக்கே ஒரு ஃப்ரெஷ் பெயிண்ட் கொடுக்கலாம். ஏன்னா இந்த 3 ஹவர்ஸ்ல இருந்து மறுபடியும் ஸ்மாக் டவுன் 2 ஹவர்ஸ்க்கு மாற போறதா சொல்றாங்க. சோ ஸ்ட்ரக்சரலாவே இப்ப ஸ்மாக் டவுனுக்கு மிகப்பெரிய சேஞ்சஸ் தேவைப்படுது. அதோட ஆரம்ப புள்ளியா தான் இந்த கந்தரோட டைட்டில் ரெயின் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அதனால இந்த எல்லா ஃபேக்டரி வச்சு கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த மேட்சோட வின்னர் அண்ட் நியூ WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் கந்தர். அடுத்தது ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் ஜேக்கப் ஃபார்டு ஃபார் WWE வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் இன் a ட்ரைபல் காம்பேட் மேட்ச். ஆல்ரெடி இவங்களுக்குள்ள பேக்லாஷ்ல ஒரு மேட்ச் நடந்துருச்சு. அந்த மேட்ச்ல நம்ம ரோமன் ரெயின்ஸ் வின்னே பண்ணியிருந்தாலும் அவர் மயிரிழையில உயிர் தப்பிச்சாருன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த மேட்ச்லயே நீங்க பாத்தீங்கன்னா பின்ஃபால் பண்ற அந்த செக்மெண்ட்டை தவிர மீதி எல்லா நேரமும் ரோமன் ரெயின்ஸ் அடி வாங்கிட்டு தான் இருந்தாரு. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஃபார்டு கிட்ட அடி வாங்கினாரு. இவங்களே இதுக்கு ஒரு டேக் லைன் கொடுத்துட்டாங்க, ரோமன் ரெயின்ஸ் வான் த மேட்ச் பட் லாஸ்ட் த பேட்டில். என்ன இருந்தாலும் ஃபார்டு ஆல்ரெடி மேட்ச் ஒரு டைம் தோத்தாச்சு. நீங்க இன்னுமே இந்த ஜேக்கப் ஃபார்டு ஒரு பயங்கரமான மான்ஸ்டர், ஒரு ஹீல் கேரக்டரா நீங்க போர்ட்ரே பண்ணணும்னா அவருக்கு நீங்க அட்லீஸ்ட் ஒரு வின் கொடுத்து தான் ஆகணும். அப்ப என்னடா சொல்ற, இங்க ஜேக்கப் ஃபார்டு ஜெயிச்சிருவான், அங்க கந்தர் ஜெயிச்சிருவான், அப்போ ஒரே ஷோல 2 சாம்பியன்ஷிப் மாறுமான்னு நீங்க கேட்கலாம். அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சான்ஸ் லேது பையா. மேபி ஒரு சாம்பியன்ஷிப் மாறலாம், பட் 2 பெரிய டைட்டில் ஒரே ஷோல. ஆனா நம்ம சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி ஜேக்கப் ஃபார்டு மட்டும் இந்த மேட்ச்ல ஜெயிச்சா அவர் கைக்கு அந்த சாம்பியன்ஷிப் டைட்டில் மட்டும் கிடையாது, ஊலா ஃபாலோவும் போய் சேரும். அவரு தான் நியூ ட்ரைபல் சீஃபா மாறுவார். அதுக்கப்புறம் இந்த ஊசோஸ்க்கு வேற வழி கிடையாது, அவங்க ஜேக்கப் ஃபார்டுவை அக்னாலேஜ் பண்ணி தான் ஆகணும். நம்ம ரோமன் ரெயின்ஸும் அவர் அக்னாலேஜ் பண்ணி தான் ஆகணும். இது மட்டும் நடந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம ப்ரோ ரெஸ்லிங்ல இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் திடீர்னு ஆக்டிவேட் ஆயிருவானுங்க. இந்த ஷோ இந்த மொமெண்ட்டை பத்தி எல்லாருமே பேசுவாங்க, பயங்கரமான ட்ரெண்டிங் ஆயிரும். நினைச்சு பாருங்க அடுத்த நாள் நடக்கக்கூடிய ராவோட வியூவர்ஷிப் எங்க போய் நிக்கும்னு. எப்பா ஒன் ஆஃப் தி டாப்ல கொண்டு வந்து நிப்பாட்டுவானுங்க. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் இந்த அளவுக்கு சீக்கிரம் தோக்கறாருனாவே அது ஒரு மிகப்பெரிய ஷாக்கர் மூமெண்ட். அதோட ரெப்ரகாஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாரும் ஆர்வமா உட்கார்ந்து பாப்பானுங்க ஷோவை. இந்த ராங்கர் எபிசோடே வித்தின் ஓவர் நைட் அன்பிரடிக்டபிளா மாறிடும். ஆல்ரெடி நம்ம ஜெனரல் மேனேஜர் ஆடம் பியர்ஸ் இந்த ஜேக்கப் ஃபார்டுவை பார்த்து பயந்துதான் சுத்திட்டு இருக்கான். இவன் மட்டும் சாம்பியனா மாறினானா ஆடம் பியர்ஸ் முடிஞ்சான். ரா எபிசோட்ல இவங்களோட அக்னாலஜ்மெண்ட் செரிமனி நடக்கும்போது இட் வில் பி பீக். நினைச்சு பாருங்க, ரோமன் ரெயின்ஸ்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஊசோஸும் ஃபார்டு சொல்றதை கேட்டாகணும். வாட் இஃப் ஊசோவை அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லி ஜேக்கப் ஃபார்டு ஆர்டர் போட்டாங்கன்னா அவங்க ரோமன் ரெயின்ஸை அட்டாக் பண்ணி தான் ஆகணும். நீங்க 3 பேர் சேர்ந்து என்ன கட்டி வச்சு அடிச்சீங்கடா, நீங்க 2 பேரும் இப்ப என் கூட சேருங்க, நம்ம 3 பேருமே சேர்ந்து ரோமன் ரெயின்ஸை அடிக்கலாம்னு சொல்லி அடிக்கவும் செய்யலாம். அடி வாங்கி ரோமன் இன்ஜுரி ஆயிட்டாருன்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டும் கொடுத்துடலாம். சம்மர் ஸ்லாம் வரைக்கும் ஜேக்கப் ஃபார்டுக்கு ஒரு டைட்டில் ரெயினும் கொடுத்துடலாம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு செம்மையான ஸ்டோரி. ஆனா இது எல்லாமே நடக்கிறது நம்ம WWE ஓட கிரியேட்டிவிட்டி
டீம் கையில தான் இருக்கு. நான் ஜஸ்ட் என் மண்டையில வந்து ஒரு ஸ்டோரி உங்ககிட்ட சொன்னேன். இதுவே ரோமன் ஜெயிச்சார்னா அடுத்தது கிங் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட் நடக்குது. அதுல ஜெயிக்கிறவங்க தான் சம்மர் ஸ்லாம்ல இந்த பெல்ட்டுக்காக வருவாங்க. சோ அது வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி அவர் வெளியே போயிடலாம். நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் இந்த டோர்னமெண்ட் மேல தான் இருக்கும். ஆனா இந்த கேப்ல நம்ம ஊசோஸும் சரி ஜேக்கப் ஃபாட்டும் சரி ரா எபிசோட்ல ரேண்டமா சுத்திட்டு இருக்கிற மாதிரி அவங்க நிலைமை மாறிடும். இது ட்ரைபல் காம்பேட் மேட்ச், அதாவது WWE இதுதான் 3வது தடவை இந்த மேட்ச் நடக்க போகுது. ஒரு வகையில இது ஒரு எலிட் ரேசிசம் மேட்ச் தான் சொல்லணும். ஏன்னா இந்த மேட்ச்ல வேற யாருமே பங்கெடுக்க முடியாது. இந்த அணுவாயி ஃபேமிலி இருக்கிறவங்களால மட்டும்தான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்ப இது ரேசிசம் தானே, ஒரு கைண்ட் ஆஃப் ஜாதி வெறி தானே. எப்படியும் இந்த மேட்ச்ல எல்லா டூல்ஸுமே அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ கேரண்டியா நமக்கு ஒரு அட்டகாசமான மேட்ச் கிடைக்க போகுது. எனக்கு பர்சனலா ரோமன் ரெயின்ஸ் தான் வின் பண்ணணும்னு ஆசை. ஆனா இந்த ஸ்டோரி லைன் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வேணும்னு மனசு கேக்குது. ஆசை ஒன்னா இருக்கு, விருப்பம் வேற ஒன்னா இருக்கு. ஸோ பேசாம இந்த காயினை நம்ம டாஸ் பண்ணி பார்த்துருவோம். ஹெட் விழுந்தா ரோமன் ரெயின்ஸ், டெயில் விழுந்தா ஜேக்கப் ஃபாட்டு. பூரியா பொங்கலா? ரெஸ்லர்ஸ் ஹெட் விழுந்திருக்கு, தெரியுதா? ஸோ இந்த மேட்சோட வின்னர் அண்ட் ஸ்டில் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் ரோமன் ரெயின்ஸ். ரெஸ்லர்ஸ் இது என்னோட ப்ரெடிக்ஷன் தான். ஆனா உங்களுக்கு வேற ப்ரெடிக்ஷன் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. நம்ம ப்ரெடிக்ஷன்ல எந்த அளவுக்கு கரெக்டா நடக்குதுன்னு நம்மளுக்கு திங்கக்கிழமை காலையில தெரிஞ்சிடும். அடுத்து உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ப்ரோ ரெஸ்லிங் பார்க்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்து வேறொரு ப்ரோ ரெஸ்லிங் வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ வீரா சைனிங் ஆஃப். அன்டில் நெக்ஸ்ட் டைம்.